உங்களுக்கு வீடியோ எடுக்கலாமா? பிரச்சனை இல்லையே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நான் வீடியோ எடுத்தால் யூடியூப்லாம் போடுவோம். பிரச்சனை இல்லை. ஓகே, தேங்க்யூ, மிக்க நன்றி. உங்களுக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ண தெரியுமோ உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுங்கள். நான் வண்டி உங்களுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வண்டி நம்ம எடுத்துகிட்டு போகணும். இப்போ வண்டி வெளியே போகணும். யூட்டர்ன் பண்ணி நம்ம பெருந்தளவு போய் யூட்டர்ன் பண்ணி திரும்பி வரணும். உங்களுக்கு என்ன தெரியுமோ, நீங்கள் கார் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதை மட்டும் இப்போ நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஸ்டேஜ் இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு அதுக்கு நான் பார்த்துக்கிறேன். இல்லை இப்படியே கட் ஆகிடும். ஆமாம், அது ஃபஸ்ட் கீழே தான் இருக்குது. ஃபஸ்ட் கீழே இல்லை உங்களுக்கு. நீங்கள் நான் உட்காந்துருக்குன்னா யோசிக்க வேணாம். நீங்கள் உங்கள்கிட்ட இப்போ ஒரு கார் இருக்குது வீட்டு வாசலில், நீங்கள் அந்த கார் எடுத்து ஓட்டுறீங்க. அந்த கார் ஓட்டும்போது உங்களோட ஃபீல் எப்படி இருக்குமோ அந்த ஃபீலில் ஓட்டுங்க. நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா நீங்கள் எதையும் யோசிக்க வேணும். ஃபுல்லாக திருப்பிங்க, திரும்பிடும். லிஃப்ட் வந்தோம், அப்படியே லிஃப்ட் வந்தோம், லிஃப்ட் வந்தோம். அவ்வளோ தூரம் போகக்கூடாது. இப்படி திருப்பூர் உடனே மறுபடியும் விசிட் திருப்பிடும். ஒன்றும் பிரச்சனை. இப்போ ஆஃப் ஆனதுலாம் யோசிக்காதீங்க, பார்த்துங்க. எங்களோட வண்டி ஆஃப் ஆகிடுச்சு, எதையும் யோசிக்க வேணாம், போகலாம். தெரிஞ்ச பெர்ஃபார்ம் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதில் யூட்டர்ன் பண்ணோம். இன்றைக்கி ரைட்டில் போட்டுக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஓட்டுங்க. எங்களை இப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் ஓட்டுங்க, பார்த்துக்கலாம். நிறுத்தி திரும்பிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக திருப்பி ஸ்டேரிங் ஃபுல்லாக திருப்பிங்க. அவ்வளோ அது ஸ்டேரிங் அங்கே இடிக்கணும். அது இடிச்சதுக்கப்புறம் திருப்பணும். மாற்றி இந்த செகண்ட் கியர் தான் அங்கேருந்து இங்கே வரக்குள்ளே நீங்கள் போட்டிருக்கணும். ஃபஸ்ட்டு கியர்லேயே வந்தீங்களா, செகண்ட் கியர் நீங்கள் அங்கேருந்து இங்கே வரக்குள்ளே போட்டிருக்கணும். இல்லை நீங்கள் 3வது கீர் போட்டீங்க, 5வது கீர் கிளச்சை பிடிக்காமல் கீர் விழுகாது. நீங்கள் நிதானமாக இருந்தீங்கன்னா சூப்பராக ஓட்டலாம். ஃபோன் அடித்த சவுண்டு அதெல்லாம் மண்டைக்கு கொண்டு வராதீங்க. நான் உட்காந்துருக்கேன், ஃபோன் அடிக்குது என்னடா அப்படிங்களா, அதெல்லாம் மண்டையில் வைக்காதீங்க. அதை அடிச்சுட்டு போகுது, பிரச்சனை இல்லை. நீங்கள் நிதானமாக இருந்தால் போதும். நீங்கள் நல்லாவே ஓட்டுறீங்களே. அதான் சார், ஓரளவுக்கு ஓட்டுவாங்க. என்னென்னு எடுத்து டிராஃபிக்கில் இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இல்லையா, இந்த பஸ் வரும்போது அவ்வளோ தூரம் முன்னாடி போகக்கூடாது. ஆமாம். ஸோ இப்போ லெஃப்ட் திருப்புறோம் அப்படிங்கும்போது நம்ம அந்த பிரேக் அடிக்கிற அந்த கூட்டத்தில் பதட்டம் ஆகிடும். அவ்வளோதான், வண்டி நீங்கள் ஜம்முன்னு ஓட்டுறீங்க. பட் நீங்கள் இப்போ எவ்வளோ நிதானமாக இருக்கீங்களோ அந்த பஸ் வரும்போது உங்களுக்கு அந்த நிதானம் இருந்திருக்கும். அந்த பஸ் வரும்போது உங்களுக்கு அந்த நிதானம் இல்லாதங்காட்டி தான் உங்களால் அந்த இடத்துல ஒரு சின்ன பயம் உள்ளே வந்துச்சு. சரிங்களா? அந்த இடத்துல நீங்கள் அந்த பஸ் வந்தாலும் பரவாயில்லன்னு பயம் இல்லாமல் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே அந்த தவறு நடந்திருக்காது. இந்த சின்ன பயத்தை மட்டும் உள்ளே கொண்டு வராதீங்க. சரிங்களா?
அடிக்கலாமா வேண்டாமா யோசனைலாம் கிடையாது. தோணிடுச்சா அடிச்சிருங்க. என்ன ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு தெரியல, அதனால் இப்படி கூப்பிட்டு வரேன். பார்த்துக்கலாம். 15 நாள் இருக்கு. தலையெல்லாம் ஓட்ட வச்சுருங்க, பயப்படாது. டக்குன்னு கியர் டவுன். செகண்ட் 4வது கியர் இல்லை 3வது கியர் எதுதான் ஒன்று. ஃபஸ்ட்டு போடக்கூடாது. 4 இல்லை 3 போட்டுக்கணும். என்ன வண்டி ரொம்ப டெத்து ஸ்லோ. போகலாம் போகலாம். ஸ்பீடு தெரியுதுங்களா? இந்த ஸ்பீடுக்கு 3வது கியர் தான் போடணும். இந்த ஸ்பீடுக்கு 4வது கியர் தான் பொண்ணு வேல்யூ இருக்குல்ல. ஹார்னை தட்டக்கூடாது, அமுத்தணும். சரிங்களா? போடு, 4வது கியர் போடு. லெஃப்ட் போகலாம். இண்டிகேட்டர் லெஃப்ட் போடுங்க. பிரேக் பிடிங்க, கிளச்சை பிடிங்க, ஸ்லோ பண்ணுங்க. நம்ம ரோட்டுக்கு வாங்க. நம்ம ரோடு இவ்வளோ தூரம் ரைட்டு போகக்கூடாது. இண்டிகேட்டர் நம்ம லெஃப்ட் யூஸ் பண்ணிட்டா நம்ம லெஃப்ட் தான் போகணும். சரிங்களா? பெருந்துளூர் வேணாம், அமராவதி வேலையை தாண்டி யூட்டன் பண்ணிக்கலாம். யூட்டன் பண்ணி இங்கே சந்துக்குள்ளே போய் பாருங்க. சரி. நீங்கள் பெருந்துளூர் தான் வரீங்களா? அமராவதி வேலை. 4th கியர் போட்டிருக்கணும். வண்டி அந்த சுண்டுது பார்த்தீங்களா? அந்த இதை விடக்கூடாது. அந்த ஸ்பீடு வந்துடுச்சுன்னா அந்த கீரை மாற்றியே ஆகணும். அதே மாதிரி ஸ்பீடு எச்சா கீர் மாற்றும் போது ஸ்பீடு கம்மியாக கீர் டவுன் பண்ணிட்டு போயிட வேண்டியது. நீங்கள் இவ்வளோ சூப்பர் வண்டி ஓட்டும்போது நீங்களே ஒரு சின்ன ஆல்டோ எடுத்து அங்கிட்டு ஓட்டி பார்த்துருக்கீங்க. வீட்டில் கார் இருக்குங்களா? என்ன வண்டிங்க? ஆல்டோ. அதான் நான் சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த லாங்குக்கு வந்து போகிறோம் இல்லைங்களா? ஆமாங்க. அந்த பயம் வந்து இந்த டிராஃபிக்கில் போகும்போது ரொம்ப பயமாயிடும். ரொம்ப பதட்டத்தை இப்போ நம்ம நாளையிலேருந்து கம்ப்ளீட்டாக பஸ் ஸ்டாண்டு சைடே ஓட்டுவோம். சரிங்களா? இன்றைக்கி நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க எனக்கு தெரியல, அதனால் இதுக்குள்ள கூப்பிட்டு வரேன். நமக்கு இங்கே வர வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் அங்கே போட்டிங்களா செகண்ட் கியர், அது நமக்கு இங்கே வர வரையும் டைம் இருக்குது. போகலாம். ஆமாம், அதுக்குள்ளேயே போட்டு டக்குன்னு காலை எடுத்துட்டோம்னா வண்டி அங்கேயே ஜர்க் ஆகிடும். நீங்கள் கிளச்சை பிடிச்சிட்டு இருந்தங்காட்டி பிரச்சனை இல்லை. பிடிக்காம இருந்தது 3வது கியர் போடுங்க. மறுபடியும் இங்கே வந்து 2வது போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஒரு செகண்டு தான். வண்டிங்க 2, அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? போகலாம். அந்த டைமிங் ஆமாம், அந்த கேபிள் 3 போடுங்க. போகலாம். 4 போடுங்க. போகலாம். போட்டு அவ்வளோதான். பட் 5வது கியர் வந்து போடணுமே போடக்கூடாது. அதுக்குண்டான ஸ்பீடு வந்தால் தான் போடணும். 5வது கியர்னு இல்லை, பொதுவாகவே எல்லா கியருக்குமே அதோட ஸ்பீடு வேல்யூ வந்தால் மட்டும்தான் கியர் மாற்றணும். சரிங்களா? 2 போட்டுறாதீங்க, 3 போடுங்க. போகலாம். போதுங்களா? ரொம்ப ஸ்லோனா தான் சரி. 2 நின்றுட்டா 1 ஓவர்டேக் பண்ணுறீங்களா? பண்ணுங்க. ஈஸியா கம்பெனி இருக்கு இல்லைங்க? ஆமாம். அந்த ஸ்டாலின் கம்பெனி அப்படியே யூட்டர்ன் பண்ணி திரும்பி வந்துக்கலாம். சரி. எந்த கியரில் போகிறோங்கிறத மறக்காதீங்க.
போட்டுங்க. 3வது கீர் போட்டோம், 2வது கீர் போட்டோம். போடுங்க. 3வது கீர் போடுங்க. டைமிங் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த எக்ஸைட் நாய்ஸ் சவுண்டு வெளியே வந்துட்டாலே நம்ம இங்கே கீர் மாற்றி ஆகணும். இல்லாட்டி அந்த நாய்ஸ் சவுண்டு வர விடக்கூடாது. சரிங்களா? அந்த இன்ஜின் சவுண்ட் ரேஸ் ஆகிற சவுண்டு வந்துட்டா நம்ம இங்கே கீர் மாற்றி ஆகணும். இல்லைன்னா எக்ஸைட்டை தொட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி போய்க்கணும். நிறுத்திக்கலாம். கார் வருதுங்களா? அது வர 2 பஸ் முன்னாடி ஃபஸ்ட் கீர் போட்டு மூவ் பண்ணிக்கலாம். போகலாம். கால் வெடுக்குன்னு எடுத்திங்கன்னா ஆஃப் ஆயிரும். போகலாம் நீங்கள் போகலாம். நின்றார் இல்லைங்க. சரி 2வது டக்கு 2வது இருக்குது. போகலாம். நம்ம ரோட்டில் ஓடிங்க. நல்லா தான் போயிட்டு பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த கம்பெனி வாசல் தாண்டுங்க. யூட்டர்ன் பண்ணிக்கலாம். வச்சுக்கோங்க. இங்கே ஸ்பேஸ் இல்லை. அங்கே கடைக்கிட்ட ஸ்பேஸ் போய்க்கலாம். லெஃப்ட் வந்துடுங்க. அந்த கல் 2ஆம் நம்பர் இருக்குல்லையா, தாண்டி இன்னும் தாண்டி ஓகே. அவ்வளோதான். நிறுத்திங்க. ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. ஃபுல்லாக லெஃப்ட்டு மட்டும் மாற்றுங்க. லெஃப்ட் ஆமாம். இன்னும் 2 அடி. அவ்வளோதான். லைட்டாக மூவ் பண்ணுங்கள். அவ்வளோ நிறுத்திக்கிங்க. ஃபுல்லாக ரைட்டில் மாற்றிக்கிங்க. பின்னால் வண்டி வருதான்னு பார்த்துக்குங்க. முன்னால் வண்டி வருதான்னு பார்த்துக்குங்க. ஃபுல்லாக ஸ்டேரிங் இடிச்சுக்குங்க. இல்லை மூவ் பண்ணுங்கள். வண்டி திரும்பிடுச்சுங்களா? நீங்கள் அங்கே நின்று மூவ் பண்ணும்போது நிற்கிற இடத்துலேயே சுற்றக்கூடாது. ரைட்டில் ஒரு நூல் லெஃப்ட்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் ஸ்டேரிங் ஃபுல்லாக ரைட்டில் மாற்றணும். ஓகே போகலாங்க. இப்போ நீங்கள் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? இப்போ நான் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்கிறதையும் மெயிலில் பதிவு பண்ணிக்கங்க. பேலன்ஸ் 10 நாள் 15 நாள் ஃபுல்லாமே சிட்டிக்குள்ளே ஓட்டிடலாம். டிராஃபிக் தானே பிரச்சனை. டிராஃபிக் பூரா என்ன செய்ய நீங்கள் நீங்கள் சூப்பராக வண்டி ஓட்டுறீங்க. நீங்கள் ரிப்பீட்டடாக ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைங்க, இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக கார் எடுக்க மாட்டோம். ஃபேமிலியோட இல்லை, சும்மா ரெகுலராக நீங்கள் வேலையை விட்டு வந்துட்டிங்கன்னா டெய்லி இந்த சேம் டைம் வரீங்களா? இங்கே வர இந்த ஆஃப் பண்ண இதுக்காக தான் நம்ம பர்மிஷன் கொடுக்க அப்படிங்களா? அந்த டிராஃபிக்காக தான் நம்ம ஆஃப் பண்ணுறோம். கிளாஸ் வேணும் அப்படின்னு. இப்போ காலையில் அப்படின்னா உங்களுக்கு வண்டி அந்தளவுக்கு பெருசாக எதுவும் வராது. இல்லை, நான் நம்ம டிரைவிங் பூராமே சந்துக்குள்ளே பூரா ஒவ்வொரு நம்ம 10-15 நாள் 15 இடத்துக்கு போயிடுவேன். நீங்கள் எங்கள் ஆஃபீஸுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணியிருக்கேன். சரி, சப்போஸ் நான் எங்கேயும் வெளியே இருந்தேன்னா இன்றைக்கி நான் வீட்டில் இருந்துட்டு எனக்கு உங்களோட சொல்லிட்டேன். வீட்டில் இருந்துட்டேன், பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் சீட்டு இங்கே செட்டி வேலையை வந்துட்டு எனக்கு கால் பண்ணுறதுக்குனால நீங்கள் செகண்ட் போகலாம். ஆஃபீஸுக்கு கிளம்பும்போது கூப்பிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி நானும் ப்ரோக்ராம் போட்டு வந்துடுவேன். இல்லை வெளியே இருக்கிற மாதிரி ஆனால் வெளியே இருக்குங்கன்னா கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ஐடியா பண்ணிக்கலாம்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஏன்னா உங்கள் பொழப்பு கெட்டு போயிடக்கூடாதுல்ல. கண்டிப்பாக. பட் நான் ஆஃபீஸ்க்கு எத்தனை மணிக்கு போனேன்? மறுபடியும் டியூட்டி நம்ம சேல்ஸ் தான் வெளியே தான் இருக்கும். அப்படிங்களா? இந்த பீஸ் செகண்ட் ஸ்பீஸ்ங்களா? செகண்ட் ஸ்பீஸ்
செகண்ட் கியர் போட்டுக்கோங்க. ஸ்பீடு வேல்யூ வராமல் போடக்கூடாது. நம்ம இதுக்கும் போடணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, பட் அதுக்குள்ளே அந்த ஸ்பீடு வேல்யூ வந்துருக்கும். அந்த ஸ்பீடில் அங்கேருந்து வந்துருக்குன்னா அந்த ஸ்பீட் கரெக்டாக வந்துருக்கும். ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனால் சவுண்ட் நாய்ஸ் கேட்குதுங்களா? போன வைக்க போகிறோம். அது இன்ஜின் ரேசர் நாய்ஸ் சவுண்டு கேட்குதுல்ல. இப்போ நைட்டில் வண்டி ஓட்டுறோம், சேம் இதே பொசிஷன் சேம் தான். பட் இப்போ நைட்டில் வந்து அந்த பேக் விஷன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு தெரியுது, கொஞ்சம் தெரியாது. அந்த பேக் விஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட் அடித்தா வண்டி வரது மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு. பட் சேம் பஸ் நீங்கள் பகலில் ஓட்டுறீங்கல்ல, அதனுடைய கான்செப்டை மெயினில் பதிவு பண்ணி தான் நம்ம வண்டி ஓட்ட முடியும். வண்டி இந்த டிஸ்டன்ஸில் அவங்க வராங்க அப்படியே நம்ம பகலில் ஓட்டுறத மெயினில் பதிவு பண்ணி தான் நம்ம நைட்டு ஓட்ட முடியும். பட் நம்ம 5th கியருக்கு உண்டான வேல்யூ இல்லை. வண்டி திணறது பார்த்தீங்கல்ல, 4 கிலோ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனால் தான் நம்ம அந்த கியர் மாற்றணும். கியருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூ நம்ம கியருக்கு உண்டான வேல்யூ கொடுத்தே ஆகும். ஆல்ரெடி தப்பு இல்லை. டிராஃபிக்கில் வராதுக்கு முழுக்க காரணம் நீங்கள் ரிப்பீட்டடாக வண்டி ஓட்டாதது ஒன்று தான். ரிப்பீட்டடாக டெய்லி வண்டி வாரத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் சொல்லியிருந்தீங்கன்னா கரெக்டாக வந்துருக்கும். நீங்கள் லைனுக்கு போகிறேங்கிறீங்கல்ல, லைனுக்கு போகும்போது நீங்கள் அந்த டூ வீலருக்கு பதிலாக சும்மா மெயினான இடம் நமக்கு பிரச்சனை இல்லாத இடங்களுக்கு நம்ம காரில் போனால் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு நமக்கு எந்த இஷ்யூ இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் தைரியமாக காரில் போயிருக்கலாம். நம்ம கூட ஒரு ஆள் உட்காந்து நம்ம பண்ணுற தப்பை ரீசேல் பண்ணுறக்கும் நம்மளாம் அதை வந்து தப்பை திருத்திக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கணக்கு புரியுதுங்களா? நீங்கள் சூப்பராக வண்டி ஓட்டுறீங்க. பண்ணிடலாம், நாள் இருக்குல்ல, பார்த்துக்கலாம். நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. அதெல்லாம் நீ தான் எல்லாம் ஏற்றும் போது டக்கு டக்குன்னு வண்டி ஆஃப் ஆயிரும். அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் நாளைக்கு சிட்டிக்குள்ளேயோ நாளைக்கு சந்துக்குள்ளேயோ ஓட்டும்போது உங்களுக்கே தெரியும். ஆல்டோ லேட்டஸ்ட்டுங்களா என்ன கேட்டுக்கிட்டாங்க, கேட்டு வண்டி ஓட்டுற சூப்பராக இருக்கும். ஹீல்ஸ் காஃபும் ஆகாது. கிளச்சு கண்ட்ரோல் வந்தால் போதும். 1 2 3 3 பாயிண்டில் கிளச்சை நிறுத்திட்டீங்கன்னா போதும். நாளைக்கு நிறுத்தி சொல்லலாம். பின்னால் வர வண்டி தெரியல உங்களுக்கு? அந்த பஸ்ஸுக்கு பின்னால் வர வண்டி உங்களுக்கு தெரிஞ்சதே தெரியலைங்களா? இல்லைங்க, அது தெரியல. பஸ்ஸு தான் வருது. பஸ் வருது தெரியும். பஸ்ஸுக்கு மேலே இப்போ ஒரு ஆட்டோ வந்துச்சுல்ல, கான்செப்ட் புரியுது. நம்ம நின்று போகிறதுல எந்த வித தவறு கிடையாது. வந்த போக்குலேயே போகிறதுக்கும் நம்ம நின்று போகிறதுக்கும் வித்தியாசம். இப்போ மூவ் பண்ணிக்கலாம், போகலாங்க. இப்போ அந்த பஸ்ஸுக்கு பின்னால் ஒரு ஆட்டோ வரதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை, நிறுத்திக்கலாம். மறுபடியும் மூவ் பண்ணலாம். அப்படியே ரைட்டில் போயிடலாம், அப்படியே லெஃப்ட்டு பார்த்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு செகண்ட் போகலாம். இந்த ரோட்லேயே போயிடலாங்க. டக்குன்னு எக்ஸைட் கொடுத்து 2 கியர் போட்டு 3 கியர் போட்டு ஓடிடலாம். நீங்கள் அந்த வேனை பார்த்தீங்களே, வேனுக்கு பின்னால் யாராச்சும் வருவாங்களா அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். அதுவே ஒரு 2 வீலரே கார் வருதுன்னா அதுக்கு பின்னால் வர வாகனம் நமக்கு தெரியும். பஸ்ஸுன்றங்காட்டி நமக்கு அது தெரியல பின்னால் வர வண்டி.
இந்த மாதிரி ரோடு கிராஸ் பண்ணும்போது நின்று தான் கிராஸ் பண்ணணும். அதனால் நமக்கு எந்த விதமான நட்டமும் கிடையாது. இண்டிகேட் லெஃப்ட் போட்டுங்க. நம்ம லெஃப்ட் போகணும். இப்படி இந்த லெஃப்ட்டே வந்துடலாம். அப்படியே லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டால் அப்படியே லெஃப்ட் வந்துடணும். வண்டி ரைட்டில் போகக்கூடாது. சரிங்களா? இங்கே ஒரு கட்டு போகும் பாருங்க. அந்த போர்டு இருக்கு இல்லைங்க, போகும் பாருங்க. பொண்ணு நடந்து போது பாருங்க. நகை இடம் கிடையாது அங்கே போகுது. பட் நம்ம என்ன கீர் செகண்ட் கீர் போட்டுருக்கோங்க. போகலாங்க. ஹலோ அண்ணா, இந்த சீட் போட முடியுங்களா? அண்ணா சொல்லுங்க. டிசைன் என்ன போடுறதுங்கண்ணா? அண்ணா வந்துட்டீங்களா நீங்கள்? வந்துட்டேங்கண்ணா. 10 நிமிஷம் வந்துடுவாருங்க. சரி வாங்க. வேறு நாங்கள் செகண்ட் கீருக்கே வேல்யூ இல்லை. நீங்கள் தேர்ட் கீர் போட்டீங்க கரெக்டாக. செகண்ட் கீருக்கு இங்கே வண்டி போகாது. சரி, செகண்ட் கீர் நீட்டாக போகுதுல்ல. பட் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனால் தான் கீர் மாற்றணும்னா பாரு. 3வது கீர் எங்கே காட்டுதுங்க? மீட்டரில் காட்டுதுங்களா? மீட்டரில் பாருங்கள். இப்போ 2வது கீர் காட்டுதுங்களா? இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? 3வது கீர் எந்த இடத்துல காட்டுதுங்க? 3ஆம் கீர் வந்து 40 பக்கத்தில். 40 தாண்டினதுக்கப்புறம் தான் 4வது கீர் கரெக்டுங்களா? போகலாங்க. நம்ம ரோட்லேயே போகலாங்க. கரெக்டாக இருக்கு. பட் ஒரு செகண்ட் நிறுத்தி போகிறதுனால நமக்கு எந்த வித பிரச்சனையும் வராது. சரிங்களா? ஒரு சின்ன நர்வஸ் இருக்குது உங்கள்கிட்ட, ஒரு சின்ன பதட்டம் இருக்குது. அதுக்குள்ள பூராத்தையும் டிலேட் பண்ணியிருக்கேன். 3வது கீர் அவ்வளோதான். உங்களுக்கு 2 மணி நேரம் போனால் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் பாருங்கள். போய் அந்த பேக்கரி ரோடு இருக்கு இல்லைங்க, சரவண மகால் போகிற ரோடு, அதில் ரைட் திரும்பிக்கலாங்க. அது போகலாம், பேக்கரி கிட்ட தான், அது இன்னும் போகணும். பட் ஸ்பீட் டவுன் ஆனால் கியர் டவுன் பண்ணி ஆகணும். போகலாம், அதை மறக்காதீங்க. நம்ம கட்டு அங்கே இருக்குது இல்லை, அது 2வது. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் கார் என்ன கியரில் போகுதுங்கிறது மறக்கக்கூடாது. கொடி பார்க்குற இடத்துல ரைட். டிக்கெட் ரைட்டில் போட்டுக்கங்க. நம்ம ரோட்லேயே போங்க. நம்ம ரோட்லேயே போங்க. அந்த கார்கார் வந்துட்டு போகலாம். மூமெண்ட்லேயே இருங்க. கிளச் விட ரிலீஸ் பண்ணுங்க. அப்படியே நம்ம ரோட்லேயே திரும்ப. இல்லை போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், இல்லை நீங்கள் பிரேக்கை பிடிச்சிருந்தீங்க, டக்குன்னு காலை எடுத்துட்டீங்க. புளி வருதுங்களா? இங்கிருந்து அந்த புளியை தாண்டி போகணும். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. தாண்டி போகணும் மீன்ஸ் ஒரு நிமிஷம் கால் எடுத்துக்கங்க. பிடிச்சிங்க. இப்போ புளியை நீங்கள் இங்கேருந்தே பார்த்துட்டீங்க. நீங்கள் இங்கேயே ஜட்ஜ்மெண்ட் எடுத்துடணும். நம்ம லெஃப்ட்டு போய் போகலாமா, ரைட்டு போய் போகலாமா, இல்லை யாரும் வரலை அப்படின்னா நம்ம ரைட்டு போய்க்கலாம். அங்கே ஆப்போசிட் ஆள் வராங்க அப்படின்னா லெஃப்ட்டு போய்க்கலாம். 2 பக்கம் சிரமமாக இருக்குன்னா மெதுவாக இறக்கி ஏற்றி போய்க்கலாம். பட் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம இங்கேயே எடுத்துடணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? புரிஞ்சுதுங்க. குழிக்குள்ளே இறக்காம போகணும். நீங்கள் லெஃப்ட்டில் போனாலும் ஓகே, ரைட்டில் போனாலும் ஓகே. பட் ஆப்போசிட்டில் ஆளு வந்துட்டாங்கன்னா நீங்கள் குழிக்குள்ளே இறக்கி தான் போகணும். பட் இங்கேருந்து போகும்போது அந்த முடிவு எடுத்து போயிடணுங்கிறேன். போகலாங்க.
நிமிஷத்துக்கு வெளியே மூவ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் செகண்ட் போட்டு போகலாம், நீங்கள் ரைட்டில் திருப்பிக்கலாம் டக்குன்னு. சரி வண்டி போகுதுங்களா, செகண்ட்லேயே அழகாக போகுதுல்ல. பட் நீங்கள் கிளச்சை மெயின்டைன் பண்ணிங்கன்னா அழகாக போயிடும், அவ்வளோதான். நான் சொல்கிற கான்செப்ட் புரியுது உங்களுக்கு? இப்போ அந்த அக்கா அங்கே போகிறாங்கன்னா நம்ம இங்கேயே அந்த அக்காவை தாண்டி போக ஆரம்பிச்சிடணும். நம்ம மணலில் அப்படி வேலை செய்யணும். சரி, அவங்க அங்கே தானே போகிறாங்க, அங்கே போய் தாண்டிக்கலான்ற மைண்ட் செட்டில் வரக்கூடாது. ஓகேங்க. ஆனால் பட் இப்போ நான் வந்து ஃபுல்லாக இப்படி ஏற்றி இந்த பக்கம் போகும்போது அந்த பக்கம் இதாச்சு குழி இருக்குது. நீங்கள் அதான் நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் இங்கேருந்து வரும்போது ரைட் சைடில் ஆப்போசிட்டில் ஆள் இல்லையே, நம்ம அந்த ரோடு யூஸ் பண்ணியிருக்கலாமே. பண்ணியிருக்கலாம். கரெக்டு தான். ஆப்போசிட் ஆள் இல்லையே, ஆப்போசிட் ஆள் இருந்தால் தான் நான் இந்த ரோடை யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஆமாங்க. ஆள் இல்லை, நம்ம அந்த ரோடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்திருக்கலாமே. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுது. பட் நீங்கள் தான் லெஃப்ட் வந்தீங்க, நம்ம ஆப்போசிட் ஆள் இருக்கிறது கவனிக்கல. நீங்கள் அந்த குளிக்கல விடாமல் போகணுன்றதை மட்டும் தான் மெயினில் வச்சுருக்கீங்க. சரிங்களா? ஆப்போசிட்டில் ஆள் வராங்களா வராங்கன்னு நீங்கள் யோசிக்கல. நம்ம அந்த குளிக்கல விடாமல் போகணும், அது மட்டும் தான் அவங்க மைண்டில் இருந்துச்சு. பட் நீங்கள் அதை யோசிச்சவங்க ஆப்போசிட்டில் ஆள் வரலையே, நம்ம ரைட்டில் ஏறி போய்க்கலாமேங்கிறத யோசிக்கல. கரெக்ட் தானே? இல்லை, நீங்கள் சொன்னது கரெக்டு தான். இப்போ நான் கேட்குறது என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்கிறது எனக்கு கான்செப்ட் புரிஞ்சுது. பட் இப்போ வந்து இத்தனோட கேப்பு நம்ம ஃபுல்லாக ஏற்றும்போது லெஃப்ட் ஒட்டி தானே வருவோம். ஆமாம், லெஃப்ட் ஒட்டி வெளியே வந்துருச்சு வண்டி. வண்டி வெளியே வந்துருச்சுங்க. புரியல எனக்கு அது எப்படி சொல்கிறது இல்லை. அந்த குழிக்குள்ளே ஏற்றுன மாதிரி ஒரு ஃபீல் வந்தது பார்த்தீங்கன்னா. லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன குழி இருந்துச்சு, லெஃப்ட் சைட்லேயே ஒரு குழி இருந்துச்சு. ஆமாங்க. நம்ம லெஃப்ட் சைடு குழி கவனிக்கல. ஆனால் அந்த கேப்பில் வந்து கார் போகாது இல்லையா? போகாது. அதுக்கு தான் நம்ம ரைட் சைடில் போயிருக்கலாங்க. அந்த கேப்பில் கார் போகாதுன்றங்காட்டி தான் நான் முன்கூட்டியே உங்கள்கிட்ட சொன்னது என்னென்னா, ஆப்போசிட்டில் ஆள் இல்லைன்னா நம்ம அந்த ரோட்டை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் அந்த ரோட்டை தான் யூஸ் பண்ணி நான் எதிர்பார்த்தேன். பக்கத்தில் வரும்போது நீங்கள் லெஃப்ட் திருப்பிட்டீங்க. நான் கெஸ் பண்ணது நீங்கள் ரைட்டில் ஏறி போவீங்கன்னு தான் கெஸ் பண்ணேன். நீங்கள் கெஸ் பண்ணது பூராமே அந்த குளிக்கல விடக்கூடாது, அது ஒன்று மட்டும் தான் நீங்கள் கெஸ் பண்ணீங்களே வெளியே. நம்ம ரைட்டில் ஏறி போய்க்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் கெஸ் பண்ணல, வேற ஒன்றும் இல்லை. மெயினில் இருந்துச்சு. ஆப்போசிட்டில் வர வண்டி அதெல்லாம் நீங்கள் யோசிக்க தோணல உங்களுக்கு. நாளைக்கு சிட்டிக்குள்ள ஓட்டும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி சந்து 10 சந்து இருக்குது என் வீட்டுக்கு பின்னால். கூப்பிட்டு போய் சுத்த விடவும் இருங்க, பார்த்துக்கலாம். இப்படி இந்த ஆட்டாக்கு பின்னாலே ஓரம் கட்டிடலாம். ஆமாம், ஆட்டாக்கு பின்னால் ஆட்டாக்கு இன்னும் கொஞ்சம் போயிங்க. இன்னும் லெஃப்ட் வந்துடுங்க, லெஃப்ட் வந்துடுங்க. ரொம்ப நெருங்கிடாதீங்க, ஆட்டாவை நெருங்கிடாதீங்க. ஆட்டாவை நெருங்கினா நம்மளால தாண்ட முடியாது. ஆமாம், இப்போ நீங்கள் அந்த லாரி கவனிக்கவே இல்லையா? அப்போ லாரி பார்த்தீங்களா? லாரி பார்த்தேங்க. நீங்கள் ஆட்டோ நிறுத்தினா வேறு ஏதோ ரீசன். நம்ம லாரி வரங்காட்டி தான் நம்ம இன்னும் கொஞ்சம் நெருங்கி இருந்தோம்னா, பின்னாடி நிறுத்தியிருந்தோம்னா நம்ம அழகாக கட்டாயி வெளியே போயிடலாம். லாரி போயிருங்களா? இப்போ நமக்கு திருப்பூருக்கு ஈஸியாக ஸ்பேஸ் கிடைக்கும். நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட்டாக்கு முன்னால் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்காது, ரிவர்ஸ் வந்து போகும். அதுக்கு நம்ம அட்வான்ஸாக நிறுத்திக்கிட்டோம்னா நம்ம அழகாக இப்போ போயிடலாம், போகலாங்க. புரிஞ்சுங்களா? வண்டி அழகாக வெளியே வந்துருச்சுல்ல, வண்டி லெஃப்ட் மாதிரி நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம். நமக்கு ஆப்போசிட் வர வண்டியும் தெரியும். நம்ம நெருங்கி வந்துட்டோம்னா அது நமக்கு தெரியாது. ரொம்ப நெருங்கி யாரையுமே நெருங்கி வரக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிறது மரியாதை. 2வது ஈடுபடு. நம்ம ரோடு இந்த வண்டி ஒட்டியே போகணும். அந்த கார் அவர் போய்க்குவார், நம்ம போய்க்கலாம். பட் இந்த சின்ன ஸ்பேஸ் தான், அதுக்குள்ளே வண்டி போயிருமான்னு கேட்டால் போயிடும். பட் அதுக்கு நம்ம நிதானமாக இருக்கணும். அது எப்படி புரியலைங்க? கால்குலேஷன் பண்ணுறது டிஸ்டன்ஸ். இப்போ அடுத்த இடம் வரட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாத்துக்கும் கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிச்சுக்கிட்டோம்னா தப்பிச்சுக்கலாம். இல்லை இப்போ நீங்கள் அதைத்தான் கேட்கலான்னு நினச்சேன். இப்போ நீங்கள் ஒரு சின்ன கேப்பில் இப்போ வண்டி போயிடும் அப்படின்னு சொன்னீங்க, கெஸ் பண்ணிக்கணும். அதான் அது எப்படி? இப்போ அந்த வண்டி வருதுங்களா, அந்த வண்டி அங்கே தான் வரும். நம்ம இந்த கேப்பில் போயிடணும். இவ்வளோ தூரத்தில் நம்ம இதை யோசிக்கணும். ஓகேங்க. இவ்வளோ தூரத்தில் யோசிச்சோம்னா அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்த ஸ்பேஸ் கண்டுபிடிச்சிடலாம். இங்கேருந்து நம்ம போகக்கூடிய வழியை கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் கண்ணு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே தெரிஞ்சிடும் நம்ம கார் போகுமா போகாதான்னு. போகும்னு தோணுச்சுன்னா போயிடணும்.
போகாதுன்னு தோணுச்சுன்னா யார் சொன்னாலும் போகக்கூடாது. நமக்கு தோணிடுச்சு போகாதுன்னா யார் சொன்னாலும் போகக்கூடாது. இறங்கி சாவியும் கூட கையில் கொடுத்துலாம், நீங்கள் வண்டியை தூக்கி அசீல் கொடுத்துருங்க. கான்செப்ட் புரிஞ்சுங்களா? ஆனால் போயிடும். நீங்கள் வாங்கன்னு வலுக்கட்டாயமே யார் சொன்னாலுமே நமக்கா தோணுனா தான் போகணும். இல்லையா இறங்கிட்டு ஆனால் வண்டியை மட்டும் கோச்சுக்காம அசீல் கொடுத்துருங்கன்னு சொல்லி சாவி கொடுத்துடலாம். அதனால் நமக்கு எந்த தப்பும் கிடையாது, நமக்கு நட்டமும் கிடையாது. இன்றைக்கி லெஃப்ட்டு போட்டுங்க, லெஃப்ட்டு போகலாம். இன்னும் கொஞ்சம் முன்னால் வாங்க. இப்போ இந்த 2 வீலர் லெஃப்ட் வராரு பார்த்தீங்களா, இது வந்து மிகவும் தவறான செயல். சரிங்களா? இப்படி ஒரு 2 வீலர் லெஃப்ட் நம்மளை ஓவர்டேக் பண்ணவே கூடாது. நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட்டில் தான் இருக்கணும். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் முன்னால் விட்டு ஸ்டேரிங் ஃபுல்லாக லெஃப்ட் மாற்றிக்கணும். ஒரு நூல் முன்னால் தப்புங்கிறீங்களா? ஆமாம், இன்னும் கொஞ்சம் முன்னால் விட்டு ஸ்டேரிங் ஃபுல்லாக லெஃப்ட் மாற்றிக்கணும். ஃபுல்லாக லெஃப்ட் மாற்றிக்கலாம். ஃபுல்லாக அவ்வளோ தூரம் போகக்கூடாது. ஃபுல்லாக மாற்றுங்க. வண்டி இப்போ எவ்வளோ தூரம் வருதுங்க? நேராக போகிறவங்க போயிடுவாங்க. ஒன்றும் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நேராக போகிறவங்க இப்போ அங்கேருந்து அந்த ரோட்டில் வரவங்க பூரா போயிடுவாங்க. இப்போ நம்ம உள்ளேருந்து வெளியே வந்தோம்னா நம்ம ரோட்டை பிடிச்சி தான் திருப்பணும். திருப்பினதுக்கப்புறம் நம்ம போக நம்ம அந்த ரோட்டுக்கு போய்க்கலாம். பிடிச்ச வரைக்கும் திருப்பும்போது நம்ம லெஃப்ட் ஒட்டி வந்துட்டோம்னா நம்ம அழகாக திருப்பிக்கலாம். நேராக ஸ்பீடாக வரவங்க ஸ்பீடாக போய்க்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாண்டி போய்க்கலாம். ஒரு கொஞ்ச நாளைக்கு நம்ம ஓகே நம்ம வண்டி இந்த இடத்துல ஆஃப் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற தெளிவாகிற வரைக்கும் நம்ம அப்படி போய்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கே பழகிடும். இல்லை இப்போ நீங்கள் எப்படி சொன்னால் ஃபுல்லாகவே வந்து திருப்பி இந்த ஓரமாகவே திருப்பி ஒரே நிமிஷம் கால் எடுத்துக்கங்க. கால் எடுத்துக்கங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம இந்த ரோட்டில் வர முடியலைங்க. இப்போ நம்ம இங்கே வந்து லெஃப்ட்டு தான் திருப்புவோம், கரெக்டுங்களா? இந்த ரோட்டில் வந்து நம்ம லெஃப்ட்டு தான் திருப்புவோம். நம்ம இங்கேருந்தே லெஃப்ட்டு தான் வரணும். நீங்கள் அங்கேருந்து நடு ரோட்லேயே வந்து அப்படி திருப்ப ட்ரை பண்ணுறீங்க, கரெக்டுங்களா? அப்படி வரும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து உள்ளே வரவங்களும் அங்கே வந்து நின்றுக்குவாங்க. இங்கேருந்து இப்போ நம்ம இப்படி வரவங்களும் இங்கே குறுக்க வந்து நின்றுக்குவாங்க. இப்போ அங்கேருந்து வரவங்க அழகாக அவங்க வேலையை பார்த்துக்குவாங்க. இப்போ வண்டி திரும்ப பாருங்க, இப்போ போகிறோங்களா? லெஃப்ட்டில் யாராச்சும் திரும்ப முடியுமா? இங்கே யாரும் ஃபில்லப் பண்ண முடியாது. இங்கே வண்டி பார்த்துருங்களா? நமக்கு இங்கே வண்டி அழகாக தெரியுதுங்களா? பட் நம்ம நட் ரோட்டில் இருந்தோம்னா நமக்கு வண்டி இங்கே வரது தெரியாது, விசிபிள் ஆகாது. நம்ம இவ்வளோ தூரம் ஒட்டி வந்துட்டோம்னா இவ்வளோ தூரம் எப்படிங்க ஒட்டி வருது எனக்கு பயமாக இருக்குன்னா வேறு ஆப்ஷன் இல்லை. நம்ம அதை வந்து அங்கேயே கணிக்கணும். இன்னும் 20 அடி முன்னாலே கணிச்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒட்டி வந்துடணும். இப்போ நடந்து போகலாம், பட் ஒரு 2 வீலர் உள்ள போகக்கூடாது. இப்போ நம்ம இங்கே திருப்பும்போது பாருங்க, அவ்வளோதான், வண்டி திரும்பிடுச்சு. புரியுதுங்களா? எவ்வளோ தூரம் நெருக்கி ஒட்டி திருப்புறாங்க. ஏன்னா அங்கே போகிறவங்க போயிட்டு போகிறாங்க, நம்ம யாருக்கு இடையூறு செய்ய வேணும். சரி, அவங்க வாட்டுக்கு அவங்க போயிட்டு போகிறாங்க, நம்ம வாட்டுக்கு நம்ம போய்க்கலாம். சரிங்களா? பிடிச்சிட்டு போகலாம் ஒரு கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் நம்ம இங்கே நிறுத்தவே மாட்டோம். வர ஸ்பீடில் நம்மளே திருப்பிட்டு போயிடுவோம். உங்கள் வண்டி ஆஃபீஸில் நிற்குதுங்களா? அங்கே நிற்குதுங்க. இங்கே ஆஃபீஸில் ரைட்டு எக்ஸைட்டு 2வது. இப்போ ரோடு ஃப்ரீயாக இருக்குன்னா நம்ம அழகாக இந்த ரோட்டை பிடிச்சிக்கலாம். நம்ம அங்கேருந்து வெளியே வரும்போதே இந்த ரோட்டை பிடிக்கணுன்ற மைண்ட் செட்டில் வரக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம அந்த கட்டுக்குள்ளேருந்து வெளியே வரோம். வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம வண்டி நிதானம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த ரோட்டை பிடிச்சிக்கிறோம். ஆஃபீஸில் இருக்குது. இன்றைக்கி டபுள் லெஃப்ட் போட்டுருங்க. டபுள் லெஃப்ட் வந்துடலாம். அவர் போய்க்குவார், நீங்கள் லெஃப்ட் மட்டும் வந்துடுங்க. அவ்வளோ கரெக்டாக இருக்கும். கிளச்சை பிடிக்கும். செகண்ட் கியர் போட்டிருக்கணும். ஸ்பீட் டவுன் ஆனால் கியர் டவுன் பண்ணணும். இந்த வீடெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. நம்மளால் கிளச்சை பிடிக்க முடியும், பிரேக்கு பிடிக்க முடியும். அந்த மெயின் செட்டுக்குள்ளே வந்துடுங்க. டக்குன்னு பஸ்ஸு நெருங்கிடுச்சு, மிரர் இடிச்சிருமோ, இந்த ஆட்டாவில் மிரர் இடிச்சிருமோ. இந்த லெஃப்ட் இங்கே வந்துடலாங்க. அவ்வளோ கரெக்டாக. ஹேண்ட் பிரேக் இதில் இங்கே வரும், இந்த வண்டியில் இங்கே வரும், உங்கள் வண்டியில் கீழே வரும். ஆமாம், நம்ம நாளைக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். நீங்கள் அந்த பயப்படுறதை டிலீட் பண்ணிடலாம், போக டிலீட் பண்ணிடலாம். பட் கொஞ்ச நாளைக்கு வந்து ரூல்ஸ் என்னவோ அதை ஃபாலோ பண்ணி ஓட்டிட்டோம்னா
அதுக்கேற்ற மாதிரி நம்ம தெளிவாகிக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு வந்து திருப்பணம் பார்த்திங்களா, நம்ம ரோடு திரும்ப சொல்கிற காரணம்னா நம்ம வேலையை நம்ம செஞ்சு அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்குவாங்க. நம்ம வந்து அவரை பாதுகாப்பாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பாதுகாப்பாக இழந்துருவோம். அவங்க பாதுகாப்பாக பார்த்துக்குவாங்க. நம்ம சேஃப்டியாக வண்டி விட்டுனா போதும். சரிங்களா? நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாங்க. நாளைக்கு நீங்கள் வரக்கு ஒரு 15 மினிட்ஸ் முன்னாலே எனக்கு கூப்பிட்ருங்க.